தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க தூத்துக்குடி மாவட்ட தலைவர் கற்குவேல் தலைமை வகித்து ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். மாவட்ட செயலாளர் கருப்பசாமி, மாவட்ட பொருளாளர் சங்கரலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயற்குழு உறுப்பினர் கணேசன் வரவேற்று பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன் பேசினார். ஆர்ப்பாட்டத்திற்கு தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை ரூபாய் 10,000 உயர்த்த வேண்டும். மக்கள் நல பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு காலமுறை ஊதியத்தை காலமுறை ஊதியமாக நிர்ணயித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை ஊதியம் ரூபாய் 15,000 வழங்க வேண்டும். ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றிய பதிவை எழுத்தருக்கு பொருந்தும் அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும். கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் இசக்கிமுத்து, மாவட்ட மகளிர் அணி தலைவர் லட்சுமி, ஒன்றிய தலைவர்கள் இசக்கிமுத்து, சோமு, சிவபாலன், முத்துக்கண்ணன், வெள்ளத்துறை, மக்கள் நல பணியாளர் சங்க நிர்வாகிகள் தமிழரசன், சந்தனகுமார், நம்பி, வீரப்பன் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள், தூய்மை காவலர்கள் உள்ளிட்ட ஊராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாலமுருகன் நன்றி கூறினார். தூய்மை காவலரின் மாத ஊதியம் 10,000 வழங்கிடுக. ஊராட்சி மூலம் வழங்கிடுக. தமிழக அரசு மக்கள் காலமுறை ஊதியம் நிரந்தர வேலை உடனடியாக வழங்கிடுக. தமிழக அரசு ஊராட்சி செயலர்களை அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் உடனடியாக இணைத்திடுக. தமிழக அரசு கணினி உதவியாளரை உடனடியாக நிரந்தரப்படுத்து. தமிழக அரசு 3 படி தூய்மை பணியாளரை ஊதியம் சேர்த்திடுக.